ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. 2025 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த வருஷமாக நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக அமையும். ஏன்னா வருஷத்தினுடைய ராஜாவாக பார்க்கும்போது பார்த்தா 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வரார். செவ்வாய்னும் பொழுது 2025 நீங்கள் கூட்டி பார்த்தாலே கூட்டுத்தொகையில் 9வது எண் வருது. செவ்வாய்னும் பொழுது மண், மனை, பொன், பொருள், பூமி, ஆபரணத்துக்குரிய எல்லா சூழல்களையும் கடவுள் ஒரு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகுதியான பலன்களை தரக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். மே மாதத்திற்கு முன்பகுதியில் சில ராசிக்காரர்களும் மே மாதத்திற்கு பின்பகுதியில் சில ராசிக்காரர்களும் ஒரு மனநலம் பாதித்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோங்க அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரர்கள் புலம்புனது பல பேர் உண்டுங்க. நல்லதை செஞ்சு கூட கடவுள் கடும் சோதனையை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த 8 வருஷ வாழ்க்கையில் எந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து வழி அனுபவிச்சாங்களோ இல்லையோ மகர ராசிக்காரர்கள் எப்படா ஒரு விடியல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 2025 வருஷம் இவங்களுக்கு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று அஸ்ட்ராலஜர் அருண்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். 2025 புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வகையில வழிகாட்ட போகுது அப்படிங்கறத அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த 2025 இந்த புத்தாண்டு அமோகமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா யாரு, கொஞ்சம் கடினத்தை கடந்து வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா யாரு? முதல்ல உலகெங்கிலும் பரவி இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். 2025 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த வருஷமாக நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக அமையும். ஏன்னா வருஷத்தினுடைய ராஜாவாக பார்க்கும்போது பார்த்தா 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வரார். செவ்வாய்னும் பொழுது 2025 நீங்கள் கூட்டி பார்த்தாலே கூட்டுத்தொகையில் 9வது எண் வருது. செவ்வாய்னும் பொழுது மண், மனை, பொன், பொருள், பூமி, ஆபரணத்துக்குரிய எல்லா சூழல்களையும் கடவுள் ஒரு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகுதியான பலன்களை தரக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வருஷத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கிரகங்கள் அத்தனையுமே இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகுது. குறிப்பாக குரு பயிற்சி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது, அது மே மாதத்தில் பயிற்சி ஆகுது. அதற்கு அடுத்த பயிற்சியாக இருக்கக்கூடியது ராகுகேது பயிற்சியும் மே மாதத்தில் பயிற்சி ஆகுது. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதத்தில் சனி பகவானும் பயிற்சி ஆகிறார். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி என்பது ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்போதுமே புத்தாண்டு வரும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுடாதா? போன வருஷம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த சகட அர்த்தாஷ்டம சனியில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பட்ட வழிகளை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த புத்தாண்டு பலன்களில் நம்ம பார்த்தோம்னா நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு வரும்பொழுது குரு பலன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு பலன் அப்படின்றது என்னென்னா அந்த குருவோட பூரண பலனும் அருளும் இருந்துச்சுன்னா அவங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த அடிப்படையில் மே மாதம் இந்த குரு பயிற்சி வர்றதுனால மே மாதத்திற்கு முன்பகுதியில் சில ராசிக்காரர்களும் மே மாதத்திற்கு பின்பகுதியில் சில ராசிக்காரர்களும் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு காத்திருக்காங்க. அதில் முற்பகுதி பார்க்கும்பொழுது பார்த்தா முதன்மையாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த 2025 வருடம் இருக்கும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகச்சிறந்த மாற்றங்களை மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் தட்டுப்பாடில் தவிச்சுக்கிட்டு கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய வருடமாக இருக்கும். அதற்கு அடுத்த ராசியாக பார்க்கப்படக்கூடியது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் ஒரு மிகப்பெரிய நிம்மதியை நிச்சயம் கொடுக்கும். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதுலேருந்து கடந்த ஒரு 2 வருட காலங்கள் கடகராசிக்காரர்கள் பட்ட வழி என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சொல்லனா துயரத்தில் மீண்டு இருந்த எங்களுக்கு எப்படியாவது ஒரு விடியல் கிடைச்சிராதா அப்படின்னு எதிர்பார்த்த அவங்க எல்லாருக்குமே இறைவனுடைய அருளோடு ஒரு அற்புதமான வருஷமாக 2025 வருஷம் நிச்சயமாக அமையும். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷத்துல ஒரு மிகச்சிறந்த மன தெளிவு ஏற்படும். ஒரு மனநலம் பாதித்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோங்க அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரர்கள் புலம்புனது பல பேர் உண்டுங்க. நல்லதை செஞ்சு கூட கடவுள் கடும் சோதனையை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் தெளிவடைஞ்சு சிந்தனையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு ஒரு புதுவிதமான செயல்களை தொடங்கி அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்கள். கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே பிரச்சனை, கஷ்டம், சங்கடமாகவே இருந்துட்டு இருந்தோன்னு சொன்னாங்க. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை விருச்சிக ராசி
ராசிக்காரர்களுக்கு மாறும். குறிப்பா 7 வருஷ தொடக்கத்துல குரு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தந்தே தீரும். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது மகர ராசிக்காரர்கள். கிட்டத்தட்ட இந்த 8 வருஷ வாழ்க்கையில எந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து வழியை அனுபவிச்சாங்களோ இல்லையோ, மகர ராசிக்காரர்கள் எப்படா ஒரு விடியல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ 2025 வருஷம் இவங்களுக்கு ஒரு மிக மறக்க முடியாத வருஷமா அமையும். இந்த மேற்சொன்ன ராசிகள் அத்தனையுமே மே மாதத்துக்கு வரைக்குமே இவங்களுக்கு ஒரு சூப்பரான பீரியடா இருக்கு. இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும், சுப நிகழ்ச்சிகள் செய்யணும், புதுசா ஏதாவது ஒரு புதிய திட்டம் வகுத்து அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பாக இந்த காலத்தை பயன்படுத்தலாம். அதற்கடுத்து மே மாதத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ராசிகள்னு நம்ம பார்த்தோம்னா, அதுல குறிப்பா துலா ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய அற்புதமான வருஷமா 2025 அமைஞ்சே தீரும். ஏன்னா அஷ்டமத்தில் இருந்த குரு 9வது இடத்துக்கு வராரு. ஓடி போன ராஜாவுக்கு 9ல குரு வந்தா போற இடமெல்லாம் சொந்த இடம். அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குதுன்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு. மனச்சிறையிலிருந்து விடுதலை ஆவாங்க. மனசளவுல இருந்த இறுக்கங்கள் விலகும். மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அழுத நாட்கள் எல்லாம் மாறி 2025 அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வருஷமாக கண்டிப்பா அமையும். அதற்கு அடுத்தது கும்பராசிக்காரர்கள். இந்த 7 சனி ஆரம்பிச்சது ஏதாவது ஒன்று போனா ஒரு சில பிரச்சனைகளை மட்டுமே நாங்க சந்திச்சுட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷமா இந்த 2025 வருஷம் மே மாசத்துக்கு பிறகு அமையும்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்திலையும் வேலையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில சிம்ம ராசிக்கு அமையும்னு சொல்லணும். 10ல இருந்த குரு பல்வேறு விதமான பணத்தட்டுப்பாடையோ வேலையிலையோ ஏதாவது ஒரு தேவையில்லாத மன உளைச்சல்களையோ கொடுத்துட்டே இருந்தது. இந்த அஷ்டமத்து சனி வரப்போகுதுன்னு ஒரு சில பேத்துக்கு பயம் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை சிம்ம ராசிக்கு கொடுப்பார். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே மாறி அவங்க ஒரு மன தெளிவோட இடமாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் மே மாதத்திற்கு பிறகு அமையும். ஸோ இந்த 2025 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு முன்னாடி பலன் பெறக்கூடியவர்கள்னு சொல்லி இந்த 5 ராசிகளும், மே மாதத்திற்கு பிறகு பலன் பெறக்கூடியவர்கள்னு சொல்லி இந்த 5 ராசிக்காரர்களையும் நம்ம சொல்லலாம். இப்போ மற்ற விடுபட்ட ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் நீங்க கவலைப்பட வேணாம். நவகிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் குருவோட சஞ்சாரமும் ராகுகேதுவோட பயிற்சியும் அதுக்கு அடுத்தது சனியோட பயிற்சியும் அமைய போகுதுன்னு சொல்லணும். ஸோ அந்த அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான பலன்களை தரக்கூடிய வருடமாக இந்த வருஷம் அமைஞ்சே தீரும். நிச்சயமாக. இப்போ நான் 2வது கேள்வி கேட்டிருந்தேன், கொஞ்சம் கடினங்களை கடந்து போகக்கூட ராசிகள் அப்படின்னு சொன்னா யார்? கடினமான ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தா முன்னாடி நான் 2 ராசிக்காரர்களை சொல்லியிருந்தேன். மே மாதத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள்னு சொல்லி அதில் கும்பராசிக்காரர்களை நான் சொன்னேன். அந்த கும்பராசியும் அதற்கடுத்தது சிம்ம ராசிக்காரர்களையும் சொன்னேன். ஸோ இந்த 2 ராசிக்காரர்கள் கொஞ்சம் மனதை கவனமாக கையாளக்கூடிய ஒரு வருஷமா 2025 வருஷம் இருக்கணும். எதனாலன்னு சொன்னா அந்த ராகுகேது 2 ராசியிலையுமே சஞ்சரிக்கிறதுக்கு காத்திருக்காங்க. ராகுகேது ஒரு ஜாதகத்துக்கு டிராவல் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னா எண்ணங்களை குழப்பும், மனதளவுல தேவையில்லாத சஞ்சலங்களை ஏற்படுத்தும், தேவையற்ற பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கும். இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு உருவகப்படுத்தி அவங்களே ஒரு தேவையில்லாத சிக்கல்களை தனக்குள்ளே உருவாக்கிப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் அவங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா திருக்கணித பஞ்சாங்கப்படி மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப எடர்நாட்டு சனி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சில பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். பட் இருந்தாலும் கவலைப்பட வேணாம். குருவோட மனையில சனி வர்றதுனால 1000 நல்ல விஷயங்களை ஆறுதலுக்கு சொன்னாலும் 7.5 சனி என்பது கண்டிப்பாக பல சோதனைகளை தரும். அப்ப மேஷராசிக்காரர்கள் வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னா மனசுக்கு மனசாட்சிப்படி எந்த விஷயங்கள்லாம் தவறுன்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை செய்யாம இருந்துட்டு அவங்க தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 7.5 சனி மிகப்பெரிய பாடங்களை மேஷராசிக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது இந்த அஷ்டமத்து சனி வரக்கூடிய ராசி. முதல்ல சொல்லியிருப்பேன் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்துல நல்லா இருக்குங்க அப்படின்னு. இவங்களுக்கு இப்ப கண்டகத்து சனியா கன்னி ராசிக்கு வர்றதுனால அவங்க கொஞ்சம் நிதானத்தோட செயல்படக்கூடிய சூழல்களை தரும். இதற்கு அடுத்தது முன்னாடி சொன்ன சிம்ம ராசியும் சேர்த்து இருக்கு. அஷ்டமத்து சனி சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் அவங்களும் நிதானத்தோட கவனத்தோட இருக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். ஸோ குறிப்பா கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல பார்த்தோம்னா 2 ராசி கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமா இருக்கணும். ஏன்னா 7.5 சனியும் வருது, ராகுகேதுவும் ராசியில வருதுன்னும் போது கும்பராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடு இருக்கணும். 2025 எதை பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ உடம்பையும் மனசையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இந்த 2 விஷயங்கள்ல அவங்க கையாள தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வருடமாகவே இந்த வருஷம் அமையும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர்.
கேரளா ஹெர்பல் டீ, உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ.